திருப்பதி கருத்துக்கள் இப்படியே நன்றி பலியாக அனுசியா இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற கேல்வின் ஸ்டீவ் இக்னேஷியஸ் வெகு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஜி ஜோஷுவா நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். இறைவனர்களுக்கு சிறப்பு ஆசீர்வாதம் நீக்கி கிளவுடியா தேர்வில் வெற்றி பெற வழி நன்றாகிறார். ஜெரோம் விக்டர் 11ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற நன்றாகிறார். ஜோ டிஷ்பிதா தேர்வில் வெற்றி பெற நன்றாகிறார். சாந்தோ மேல்நிலை பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வழி நன்றாகிறார்கள். நிஷாந்த் ராஜர் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற நன்றாகிறார். ஜோஷ் செபாஸ்டியன் அரசு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வழி நன்றாகிறார். மேலும் யாரும் நிலையாத ஆன்மாக்கள் நிலை பாட்சிக்காக கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை பாட்சிக்காக இப்படி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய பிறப்பு அறிவிப்பு திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றது. கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி ஆண்டவரின் திருவுளத்தை வெளிப்படுத்திய மாபெரும் விழாவை இன்று திருவிழாவை கொண்டாடி அன்னை மரியாதை போல நாம் இறைவனின் திருவுளத்திற்கு நம்மை முழுமையாக கையளிக்க இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த விழாவை நாம் நல்ல முறையில் பொருளுள்ள வகையில் கொண்டாட இறைவன் ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் குறைகள் நம்முடைய பலவீனங்கள் அனைத்தும் நினைத்து பார்த்து இறைவனின் மன்னிப்பையும் அவரது பேரிரக்கத்திற்காக இறைஞ்சுவோம். எல்லா வல்ல இறைவனும் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மெய்யாகவே மனிதராக பிறந்த திருமணமானீரே, அதனால் மீட்பர் கடவுளும் மனிதனமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பில் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியான ஒன்றிற்கு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப் பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பாள். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப் பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 4 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து
திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவி, அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவே. அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. முதலாவதாக நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழா நமக்கு சிந்திக்க 3 முக்கிய தியான சிந்தனைகளை நமக்கு தருகின்றது. முதலாவதாக, இந்த விழா இறைவன் மனித வரலாற்றில் தடம் படித்த ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன்
எல்லா சக்திகளையும் படைத்திருக்கிற இறைவன், எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் அறிந்திருக்கின்ற இறைவன் தன்னையே மனித வரலாற்றுக்குள்ளாக புகுத்திக் கொள்கின்ற, தன்னையே மனிதர்களுடைய அல்லது மனிதனுடைய வாழ்வில் இணைத்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக, ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இந்த விழா பார்க்கப்படுகிறது. கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி ஆண்டவருடைய திருவுளத்தை அவர் அறிவிக்கின்றார். அருள் மிக பெற்றவரையே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அன்னை மரியாளை அவர் வாழ்த்தி மீட்பு திட்டத்தை அங்கு அன்னை மரியாளுக்கு அவர் எடுத்து வைக்கிறார். அவரிடம் பிறக்க போகின்ற குழந்தை இறைமகனாகவும் இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய உலக மீட்பரை அவர் பெற்றெடுக்க போகிறார் என்பதையெல்லாம் அந்த அன்னைக்கு அவர் எடுத்து கூறுகிறார். எனவே இறைவன் தன்னை இந்த மனிதர்களோடு இணைத்துக் கொள்ள, தன்னை ஒரு மனித வரலாற்றுக்குள்ளாக, மனித நேரத்திற்குள்ளாக தன்னையே புகுத்திக் கொள்கின்ற ஒரு விழாவாக இருக்கிறது. எனவே இது கடவுளின் திருவுளமாக, கடவுள் இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசிக்கப்பட்டது போல பலிகளையோ அல்லது மிருகங்களின் ரத்தமோ பாவத்தை போக்க முடியாது. மாறாக ஆண்டவர் உடலெடுத்து அடிமை நிலை பூண்டு தன்னுடைய பலியினால், கடவுளுக்கு தன்னையே உகந்த பலியாக மாற்றுவதனால் இந்த உலகத்தை அவர் மீட்டெடுக்க முடியும். எனவே அந்த ஒரு திருவுளத்தை, ஆண்டவரின் திருவுளத்தை துவங்குகின்ற ஒரு துவக்க நாளாக, ஒரு துவக்க விழாவாக ஆண்டவரின் பிறப்பு விழா பார்க்கப்படுகிறது. இரண்டாவது முக்கியமான தியான சிந்தனை, இந்த விழா நம்பிக்கையின் விழாவாக இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் இந்த ஆண்டவரின் பிறப்பை அறிவிக்கும் பொழுது அன்னை மரியாளுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்று என்று அந்த ஒரு தயக்கத்தை அன்னை மரியாள் முதலில் அவர் காண்பித்தாலும் கூட இறைவனிடம் அவர் முழுமையாக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். எனவேதான் கபிரியேல் தூதர் இறைவனால் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த வார்த்தையை இங்கு அன்னை மரியாளுக்கு அவர் சொல்வதையும், எலிசபெத்தினுடைய எடுத்துக்காட்டை இங்கு மேல் குறித்து காட்டுவதையும் நாம் பார்க்கின்றோம். கடவுளால் எல்லாம் நிகழும். இன்னும் குறிப்பாக கடவுளை நம்புபவருக்கு எல்லாம் கூடும். இதைதான் இந்த அகஸ்தினார் சொல்லுவார். கடவுளை நம்புபவர்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை. கடவுளை நம்பாதவர்களுக்கு எந்த விளக்கத்தை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு போதாத ஒரு விளக்கமாகத்தான் இருக்கும். எனவே கடவுளை நம்பி தன்னுடைய அந்த மகனுடைய பிறப்பை அன்னை மரியாள் தன்னுடைய உதிரத்திலும் சரி, தன்னுடைய சிந்தனையிலும் சரி, தன்னுடைய எல்லாவற்றிலும் இறைவனை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, நம்பிக்கையை முதன்மையாக வைத்து ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்வாக மாற்றுகிற அன்னை மரியாளை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நாம் இந்த விழா நமக்கு தருகின்ற முக்கியமான அழைப்பு, நாம் நம்பிக்கையின் மக்களாக, கடவுளால் எல்லாம் இயலும், கடவுளால் நம்முடைய வாழ்க்கை நிலையை மாற்ற முடியும், கடவுளால் நாம் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது பயணித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நிலைகளையும் ஆண்டவரால் மாற்ற முடியும் என்பதை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். கருவுற இயலாத எலிசபெத்தை ஆண்டவரால் கருவுற செய்ய இயலும். கன்னியாகிய மரியாளுக்கு ஆண்டவர் தாய்மையை தர முடியும். உலக மீட்பரை அவர் வழியாக பெற்றெடுக்க முடியும் என்றால் கடவுள் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் செயலாற்ற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது மூன்றாவது முக்கியமான, நாம் முழுமையாக நம்மை கையளிக்க வேண்டும். அன்னை மரியாள் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை முழுமையாக அந்த ஆண்டவரின் திருவுளத்திற்கு கையளிக்கின்றார். இந்த ஆண்டவரின் திருவுளத்திற்கு கையளிப்பது என்பது இரண்டு முக்கிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது, நாம் நம்முடைய வாழ்வுக்கு நாம் வைத்திருக்கின்ற நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்வுக்கு நாம் பல எண்ணங்களை வைத்திருப்போம். நான் அடுத்தது இதை செய்ய வேண்டும், அடுத்து அதை செய்ய வேண்டும், இதுவாக அதுவாக என்று நாம் நம்முடைய எண்ணங்களை நாம் முதன்மைப்படுத்தி நாம் ஒரு சில திட்டங்களை வரையறைத்து வைத்திருப்போம். ஆனால் கடவுளின் திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் எப்பொழுது இந்த மனிதரை விருப்பங்களை விட்டு விடுகிறோமோ
அப்பொழுதுதான் இறைவனின் திருவுளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதை நாம் விட்டுவிட்டு இதை நாம் விட்டுவிடும் பொழுதுதான் இறைவனின் திருவுளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதை விடாமல் மனிதவருடைய விருப்பங்களை நாம் பிடித்துக் கொண்டு இறைவனின் திருவுளத்திற்கு நாம் பணி செய்ய முடியாது. இறைவனின் திருவுளத்தை நாம் ஏற்க முடியாது. எனவே அன்னை மரியாள் இதோ உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லும் பொழுது தனக்கென்று தன்னுடைய வாழ்வுக்கென்று அவர் நிர்ணயித்திருந்த எல்லா வெறுப்புகளையும் அவர் விட்டுவிட்டு இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். எனவேதான் அவர் சொன்ன அந்த வரலாற்றை மாற்றியது. அவர் சொன்ன இந்த உலகத்தின் மீட்புக்கு வழிவகை செய்தது. அவர் சொன்ன இன்றைக்கு உலகத்தினுடைய மீட்பரை நாம் ஒவ்வொருவரும் காண நமக்கு வழிவகை செய்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இறைவனுக்கு சொல்கின்ற என்கின்ற நம்முடைய பதில் இருக்கும். இறைவனுக்கு நம்மையே நாம் கையளிக்கின்ற அந்த செயலும் கூட பலருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு நாம் என்று சொல்கிறோம் என்றால், இறைவனின் திருவுளத்திற்கு நாம் என்று சொல்லி நம்மையே கையளிக்கிறோம் என்றால், அந்த ஒரு நிகழ்வானது பலருக்கு நன்மையை தரக்கூடியதாக, பலருக்கு நன்மையை விளைவிப்பதாக இருக்க வேண்டும். பலருக்கு மீட்பை தருவதற்காக அன்னை இறைவனின் திருவுளத்திற்கு கையளிக்கிறார் என்றால், இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்ப நன்மைகளுக்காக, பொது நன்மைகளுக்காக நாம் நம்முடைய வெறுப்புகளை ஒதுக்கி வைத்து இறைவனின் திருவுளத்திற்கு நாம் கையளிக்க இன்றைய விழாவான நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இறைவன் நம்மை தேடி வருகிறார். இறைவன் இம்மானுவேல் கடவுளாக நம்மோடு பயணிக்கின்ற கடவுளாக நமது மனித வரலாற்றில் அவர் ஒருமுறை பிறந்தார். இன்றைக்கும் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த இறைவனை நாம் நம்பி முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மையே முழுமையாக அதே நம்பிக்கை வழியாக நம்மை இறைவனுக்கு கையளிப்பவர்களாக, இறைவனின் அடிமைகளாக நாம் அன்னை மரியாதை போல முழுமையாக நம்மை நாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவோம். இறைவன் நம்மையும் நமது வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய வாணிபை என்னாமல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நன்றார்கள். எல்லாம் இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உடம்பணிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதனான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவனான தந்தை என்று பிள்ளை இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானத்துதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னி மரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதார் கன்னி மரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தி. அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்திற்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலர்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று ஊட்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அறிவித்து இயேசு கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டவரே, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, என் பங்கின் பாதுகாவலரான புனித திருத்துதர் தோமையார், மேலும் புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கு மரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரும் இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு ஆண்டவர். விசுவாசிப்பவருக்கு எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் நிகழும் என்று இன்றைக்கு நமக்கு எடுத்து கூறி நம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையை மக்களாக வாழ நம்மையே முழுமையாக இறைத்திட்டத்திற்கு கையளித்து நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதற்கான அருளை இந்த திருவுருவத்தை தருகின்றார். நம்பிக்கையோடு இதை பெற்றுச் செல்பவர்கள் பேறு பெற்றோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்மாதிரி பெற்றுக் கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து பிரிவினை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request to the Roman Catholics who have preferred themselves to take part working to come and receive the Holy Communion. Let us kindly remain in this place and worship the Lord in silence. Thank you.
திருக்கண்ணி கருவுருவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருளுமை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடம் கருவுற்றாமல் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பில் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய எங்களை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிரை பெற்றவர்களால் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. யூலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புணர்வாக நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உமருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கிய திருப்பயணிகள் ஆகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமைக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அம்மா அம்மா மரியே, தூய ஆவியின் ஓவியமே,
கர்த்தர்